ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நான் டெலகிராம் சேனல்லையும் கேட்டிருந்தேன், வாட்ஸ்அப் சேனல்லையும் கேட்டிருந்தேன், ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து. ஸோ இதில் எந்த ஸ்டோரி நம்ம பார்க்கலான்னு. ஸோ அதில் கோல்டு சிஓ ஒன்று, அண்டு ப்ரொஃபஸர் மாமா, ரூட் ப்ரொஃபஸர் மாமா, அண்டு ப்ளே பாய் மாமா, அந்த 3 இருந்துச்சு. அதில் அந்த ப்ளே பாய் மாமா மட்டும் ஏஜ் கேப் எஃப்எஃப், பிகாஸ் அது நம்ம பார்த்து ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஃபீல், அந்த மாதிரி ஒன் ஷாட் பார்த்து ஏஜ் கேப்பில் லாஸ்ட்டாக இப்போ பார்த்தோன்னு கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஏடிஎம் தான் நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஏஜ் கேப் எஃப்எஃப், அது ஒன்று தான் இருக்கும். ஸோ எஸ், இதை பார்க்கலாம். இதை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஸோ பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹொய்னா இப்போ ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு. ஸோ ஜேகே அங்கே இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவனோட காலேஜ்லேயே அவளையும் படிக்க வைக்கலாம். அவன் ப்ரொஃபஸராக தானே ஒர்க் பண்ணுறான்னு. அவன் கிராமத்தில் இருந்து அவளை அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஜேகேக்கு அந்த அளவு அவளை பிடிக்காது. ஷப்பா பார்த்தாலும் எரிஞ்சு தான் விழுந்துட்டுருப்பா. ஸோ இது அவளோட ஃபர்ஸ்ட் டே. 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் ஒன்றா இல்லை, தனித்தனியாக தான் இருக்காங்க. ஐயோ, மாமா இன்னைக்கு கிளம்பியிருப்பாரே, போச்சு ஒயன். எனக்கு அதான் வரப்போத்துல இன்னும் 2 நாளில், அதனால வயிறு வலின்னு தூங்கிட்டேன். அவர் நேரம் கிளம்பி போயிடுப்பாரு அப்படின்னு நல்லா ஒரு அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த சில்வர் கலரில் நல்லா அடுக்கடுக்காக வச்சு அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு, அது ஒரு கையில் பிடிச்சிட்டு ரெட்டை சடை நல்லா போட்டுட்டு பாவாடை தாவணியெல்லாம் கட்டிட்டு இன்னொரு கையில் மட்டும் நோட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே காலேஜுக்கு வர்ற கனகாமர பூ வச்சுட்டு எல்லாரும் இவளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஏ மச்சான், இந்த பொண்ணு பாரு, டேய் பட்டிக்காடு போலடா. நல்லா தலையில் கனகாமரம் வச்சுட்டு கையில் அது என்னடா அடுக்கடுக்கா இருக்கு, பல்கா சாப்பிட்டு போலையே. ஐயோ, மாமாக்கு கீழே தர்பூசணி, மேலே திராட்சை, மேலே ஆப்பிள், அப்புறம் மேலே மீன் குழம்பு, அதுக்கு மேலே நண்டு வறுவல், எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னு ஜேகேக்காக தான் அந்த கேரியர் ஃபுல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா, தூக்க முடியாமல். அப்போ ஜேகே, ஷோ இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் வேறு ஒர்க் ஆகி தொலைக்காது, இது நீங்கள் ஒர்க் ஆகலைன்னா நான் ஆப்சண்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தொலைச்சிடுவானுங்களே அப்படின்னு இந்த பயோமெட்ரிக் சிஸ்டமோட போராடிட்டு இருக்கா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு. என்ன காலேஜே ஒரு மாதிரி கொலைவலன்னு சிரிச்சிட்ருக்கு, யாரை பார்த்து சிரிச்சிட்ருக்கானுங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா வயன்தான். அப்படியே நல்லா கிராமத்து பொண்ணுங்களோட அந்த தோற்றத்தோடய அப்படியே வந்துட்டுருக்கா. ஸோ இந்த காலேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த சீன் போடுற பொண்ணுங்க, அந்த மாதிரி ஸ்வாகி பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான காலேஜ். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் ஒன்று அந்த மாதிரி டிஷர்ட், ஒரு மார்க்கமான சட்டையை போட்டு சுற்றுறது அந்த மாதிரி. பட் ஒயர் அப்படியே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இப்படி வரவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இவளை வச்சு ஃபன் பண்ணலாமேன்னு தோணி நல்லா சிரிச்சிட்ருக்கானுங்க. ஜேகேவை பார்க்குறான். யோ இவன் அப்படி கிளம்பி தொலைஞ்சிருக்கா, நேற்று தான் போயிட்டு அவளுக்குன்னு தனியாக குர்த்தி வாங்கிட்டு சரி பலாசா பேண்ட் போடட்டும்னா அதையும் வாங்கி கொண்டு கொடுத்து தொலைச்சேன். இந்த பாவாடை தாவணியில் தொலைஞ்சிருக்கா, கனகாமரம் இரு வேற, இவளுக்கு எங்கேருந்து தான் கிடச்சிது இந்த கனகாமரம்லாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அப்போ அவளும் மாமாவை பார்த்துடுறா ஜேகேவை. மாமா, ஐயோ இவ கண்ண முன்னாடி நம்ம நிற்கவே கூடாது அப்படின்னா வேக வேகமாக அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ இல்லையும் ஜேகே பின்னாடி எப்படி போயிட்டே இருக்கா. ஐயோயோ ஆமாம், எங்கன்னே தெரியலையே, போயிட்டாரு. ஐயோ அப்போ சாப்பாடு கொடுக்க முடியாதா அப்படின்னு அவளுமே அவன் கிளாஸ்க்கு போயிடுறா. பிகாஸ் ஜேகே ஆல்ரெடி கிளாஸ் ரூம் எல்லாம் காட்டியிருப்பான். அவன் படுக்க உட்காந்துட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் யாருமே உட்கார மாட்டுறாங்க. இப்போ பின்னாடி திரும்பி ஒரு பொண்ணு இருக்கா. ஹாய், நான் வயன், உனக்கு தேன் மிட்டாய் வேணுமா? ஏய் உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, சி கையெடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறான் அவளை. அவள் கை வச்சிருந்த டெஸ்க் மேலே. என்ன பட்டணத்துக்காரவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க? என் மாமா ப்ரொஃபஸரு, நான் படிக்கிற காலேஜில். இங்கே பாருங்க, ஏன் அப்படி ஒதுக்குறீங்க? ஏய் சி கையெடு, அருவருப்பாக இருக்கு. என்னது இது, தலையில் ஃப்ளவர்ஸ், தலையில் அப்படியே ஃபுல்லாக ஆயில் வடியுது,
யோ, இதுவா? இது வந்து மூலிகை எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க. அதனால தான் உங்களுக்கு முடி கொஞ்சமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ எனக்கு பாருங்க, பின்னாடி வரைக்கும் தொங்குது. அங்க வரைக்கும் தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, எண்ணெய் காய்ச்சி எடுத்துட்டு வர்றேன். அசிங்கம் பிடிச்சவளே, தள்ளு. இங்க பாருங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ற மாமன் கிட்ட நான் சொல்லிடுவேன். மாமனா? அது யாரு? உன் கிராமத்துல இருக்கானா? என் மாமா இங்க தான் ப்ரொஃபஸரா இருக்காரு. ப்ரொஃபஸரா? இங்க இருக்க ப்ரொஃபஸர் எல்லாருமே ஹைடெக்கா இருப்பாங்க. சொல்லப்போனா ரிச்சா, கிளாஸியா, எலிகண்டா இருப்பாங்க. நீ நீ இப்படி பட்டிக்காட்டுல இருந்து வந்துட்டு ஓ மாமா இங்க ப்ரொஃபஸரா இருக்காங்கங்கிறியா? ஜஸ்ட் கிடிங்கா? நீ விளையாடுறது தானே? இந்த ஜோக் கூட உனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு திட்டிருது. ஏன்டி சொல்ல மாட்டீங்க என்ற மாமனை நான் காட்டுறேன், அப்பதான் அடங்குவீங்க சாக்காலத்தீங்க அப்படின்னு திட்டிட்டு அப்படியே முன்னாடி பாக்குறா. வேற ஸ்டாஃப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு தான் நம்ம ஆசைப்பட்டு எடுத்த தமிழ் லிட்ரேச்சர் இந்த கோர்ஸ் தான் வேணும்னு சொல்லி எடுத்தோம். மாமா இங்கே வந்து சேர்த்து விட்டுட்டாங்க. ஆனா பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா அம்மாடியோ, அவளுக்கு என்ன இடுப்பு இம்மாந்தண்டி தெரியுது. அவளை பாரு, முன்னாடி 2 பூசணிக்காவே காட்டிட்டு இருக்காளே. சிச்சி பொயன், நீ மறைச்சுக்கோடி அப்படின்னு மறைச்சுக்கிறா. எத்த தண்டி அடியாத்தி அப்படின்னு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கா. அவளுங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சுட்டு ப்ரொஃபஸரும் நடத்த ஆரம்பிக்கிறாரு. தமிழ் ப்ரொஃபஸர் தமிழ்ல தானே நடத்துவாங்க தமிழ் லிட்ரேச்சர் கிளாஸ். வயன் தமிழ்ல அத்துபடி, அவளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல. அப்ப கேள்வி கேட்க கேட்க டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றா. அப்ப அவரும் இந்த இந்த பொண்ணை நல்லா ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்றாரு. சுத்தி இருக்குதுங்க எல்லாம் பட்டிக்காட்டுல இருந்து வந்தவ தானடி, பதில் சொல்லாம இருந்தா அவங்க ஊருக்கே அவமானம். அதான் டான்டான்னு பதில் சொல்றா. இதே இங்கிலீஷ்ல நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதுல நம்ம தான் ரொம்ப அழகா சொல்லலாம். பொறாமடி உங்களுக்கு எல்லாம் அப்படின்ட்டு நான் அவளும் கிளாஸை அகெயின் அப்படி கண்டினியூவாக கவனிச்சுட்டே இருக்கா. இப்போ இந்த சைடு ஜெயே, நீ தமிழ் லிட்ரேச்சர் கிளாஸ்க்கு போகணுமேடா போ. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு ஃபுல்லாக இப்போது இங்கிலீஷ் கிளாஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு நீ தான் போகணும். அவங்க வாரம் எழுந்து தொலைப்பாளே. அப்போது அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே லைட்டாக சாயுது. அதுலேருந்து நல்ல ஸ்மெல்லு வருது, நண்டு வறுத்த ஸ்மெல்லு அது இதுன்னு கிளாஸுக்கே அப்படி மணத்துட்டு இருக்கு. அப்போ ப்ரொஃபஸர் அப்படி திரும்பி, ஷாரு கிளாஸ் நடத்தும் போது சாப்பிடுறது அப்படின்னு ஒயனை திரும்பி பார்க்குறா. சார் சார், இவ தான் நினைக்கிறேன், இவகிட்ட இருந்து ஸ்மெல்லு வருது. ஹே பொண்ணே, நீ சாப்பிட்றியா? இல்லை சார் அப்படின்னு வந்து பார்த்தா டிஃபன் பாக்ஸ் லைட்டாக கொட்டி இருக்கு கீழே. ஓ, திருட்டுத்தனமா நீ சாப்பிட்டுட்டு இருக்க கிளாஸ்ல? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்ல இவ்வளோ ஒழுங்கினோம், கெட் அவுட் அப்படின்றாரு. நான் ஒன்றுமே பண்ணலைங்க, நான் பேசாம தான் இருந்தேன். அது கீழே விழுந்துருச்சு. அதுல இருந்து என்ன கசியவும் அது கொஞ்சம் கொஞ்சம் வாடையாயிருச்சு. நான் ஒன்றுமே பண்ணலைங்க. எழுந்து வெளியே போனேன். ஃபர்ஸ்ட் நாளே வெளியே போச்சு. அப்போ ஜேகே அங்கே வெரண்டால நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த நோட்ஸ் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே, ஆமாம் போச்சு போச்சு. என் மாமா நான் வெளியில இருக்கிறத பார்த்தாருன்னா எனக்கு கழுவி கழுவி ஊத்துவாரு. சிவதுக்கு வழிய நின்றுட்டுருக்கா. சிவலை என் கண்டவே கூடாது, பேசாம போயிட்டே இருஜேயே. இன்னும் 10 மினிட்ஸ்ல இவ கிளாஸ்க்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடியே வெளியில வந்து நின்றுட்டுருக்கா. என்ன செட்டப் பண்ணி தொலைச்சாலும் தெரியலையேடா அப்படின்னு வயனை கண்டுக்காத மாதிரி அவளை கிராஸ் பண்ண போறான். ஆனா அவன் பாட்டுக்கு ஜேக்கியோட கையை பிடிச்சி பக்கத்துல இழுத்து, ஆமா உங்களுக்காக சாப்பாடு. ஏய் கையை விட்டுரு ஃபஸ்ட்டு. யாரை கேட்டு மாமா அம்மானு? இங்க பாரு, இங்க ஃபுல்லா நான் ப்ரொஃபஸர், உன் மாமா கிடையாது, புரியுதா? இல்லைங்க, ஏன்னா அந்த அந்த வாத்தியார் வேலையை அனுப்பி விட்டாரு. நான் உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்து வந்திருந்தேன். ஆனா நீங்க கிளம்பிட்டீங்க. உங்களை பார்த்தேன் காலையில, அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டீங்க. அதான் மாமா. எங்க பாரு, நான் உன் மாமான்னு யாருக்கிட்டே சொன்னியா? இல்லையே. ஷார்ட்டே சொல்லக்கூடாது. ஏய் அங்க பாரு, ஜேகே சார் எனக்கு நேவி ப்ளூ ஷர்ட்ல செம்ம அழகா இருக்கார்ல. ஃபர்ஸ்ட் என்ன தொட்டு பேசுற வேலை வச்சுக்காத. இங்க நான் உனக்கு மாமான்னு யாருக்கும் தெரியக்கூடாது.
யாருக்கிட்டையும் நீ சொல்லவும் கூடாது. அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, இனிமே உன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன், புரியுதா? அப்ப 2 பசங்க அப்படி கிராஸ் ஆகி போறாங்க. வயனோட தாவணியில் அவளோட இடுப்பு தெரியுது. இப்போ அவள் பார்த்துட்டு ஒரு மாதிரி உதட கடிச்சிட்டே போறாங்க. ஜேகே இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். வீட்டுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, என் மேலே எதுவும் கோவமா இருக்கீங்களா? உன் நாளைக்கு எந்த கோவமும் இல்லை வயன். எதுக்கு கிளாஸை விட்டு வெளியில வந்தேன்னா தெரியாது. நான் போகும்போது இப்படி கையை பிடிக்கிறதெல்லாம் இங்கே தப்பு, புரியுதா? ஆல்ரெடி இவன் மேலே செம காண்டில் இருக்கா. இவ வேற வந்து எரிச்சல் ரேஷ காப்பிட்டு அப்படின்னு செம கோவமாகறான். அப்போ ஒயனுக்கும் அப்படி விட்டுறா. மாமா மாமா நம்ம கிட்ட எப்போயும் இப்படி தானே மூஞ்சி காட்டிகிட்டே இருப்பாங்க. அதான் எங்க அவர் வாத்தியார்ல என்ற மாமா எங்க ப்ரொஃபஸர். அப்போ எல்லாரும் அவரை ஒரு மாதிரி கெத்தா பார்ப்பாங்க. ஐயோ இங்க பாருடி ஜேகே சார், லவ் யூ என்ற மாமனுக்கு எவன் முத்தம் கொடுக்கறது அப்படின்னு வந்து பார்த்தா ஒயனை கழுவி ஊத்திச்சு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான். அப்போ ஒயன் அப்படி ஜன்னல் சைடு வந்துட்டு, ஷமா எதுக்கு நீ அவரை பார்த்து ஜொல்ல ஊத்திக்கிட்டு இருக்க? ஏய் பட்டிக்காடு, தள்ளி போடி. நானே என் ஜேகே சாரை எப்பயாச்சும் தான் பார்க்க முடியுது. என்ன கொஞ்ச நேரத்தில் அவரோட கிளாஸு. ஃபர்ஸ்ட் இயர் தான், அதுக்குள்ள எப்படி என்ற மாமா அவர்களுக்கு தெரியுது. ஏய் தள்ளுடி, ஃபெயில் ஆனதுக்கு ரீசனே ஜேகே சார் தான். அவரை பார்க்கணும், இந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் அவர் வருவாருன்னு நான் அவருக்காகவே அகைன் ஃபெயில் ஆனேன். அட முட்டாச்சிருக்கீங்களா? என்னது இது? படிக்க அனுப்புனா பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காளுங்க என்ற மாமனை பார்த்து சொல்ல ஊத்துறாளுங்க. நல்லாவே இருக்க மாட்டாளுங்க, பொசக்கட்ட பிள்ளைங்க. அப்படி நல்லா கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான் வயனும். அப்போ எப்படி கொஞ்சம் டைம் ஆகுது. வெளியே அந்த ப்ரொஃபஸர் வராரு. ஃபயன், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே கிளாஸில் உட்காந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை டைரெக்டாக பிரின்சிபல் ரூம்க்கு அனுப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால இட்ஸ் ஜஸ்ட் அ வார்னிங். வாத்தியாரே, நான் எதுவுமே பண்ணல வாத்தியாரே, நான் சாப்பிட கூட இல்லை. பின்னாடி இருந்து கோண மூஞ்சிங்க தான். வாட்? அவளுங்க பேர் வேற தெரியல. டீனா சோனா. அந்த டீனா பிள்ளையும் சோனா பிள்ளையும் தான் என்ன இப்படி பண்ணிச்சுங்க. நான் சத்தியமா சாப்பிடல. நான் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸு கீழே கவுந்துருச்சு, அதான். ஓ ஏதோ ஒன்று, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஸ்மெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? புரியுதுங்க வாத்தியாரு, உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். சாரி, அந்த வாத்தியாரை அனுப்பி விட்டுறாரு. அப்போ அவளும் உள்ள வந்தா. ஏ பட்டிக்காடு, இங்க வா. பட்டிக்காடா என்ற பேரு ஒயனு, பட்டிக்காடுலாம் சொல்லாதுங்க. ஏய் பட்டிக்காடு வாடி. கனகாமரம் இங்க வா. அவ இப்படி கூப்பிட்டுக்கலாண்டி, கனகாமரம் அப்படின்னு ஹைஃபை அடிச்சு டீனாவும் சோனாவும் சிரிச்சுக்கிறாளுங்க. மக்கு பைபிள்ளைங்க, பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகி போய் ஒரே கிளாஸ்ல இருந்துக்கிட்டு இதுகளுக்கு தெனா விட்டு வேற. என்னடி என்ன வாடி போடினா கையெழுத்து இப்பதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வயனோட முடிய பிடிக்கிறாளுங்க. ஏய் கையை எடுங்கடி, என் முடி நீளமா இருக்குன்னு இவளுகளுக்கு பொறாம. பொறாம. ஏய் ஜேகே சார் கிட்ட நீ என்னடி பேசிட்டு இருந்த என்றம்மா. ஐயோ இங்க பாரு, உன் மாமா நீ எதுங்க யார்கிட்டே சொல்லக்கூடாது. ஆமா இல்ல மாமா, அவர் தான் என் மாமான்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு இவளுங்க கிட்ட. ஏய் என்ன, உன் மாமா இங்க யாரோ இருக்காருன்னு சொன்ன? யாரடி காட்டு பார்க்கலாம். ஃப்ராடு. இல்ல நீ சொல்லு. எங்க ஜேகே சார் கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? இல்ல அது ஒன்றும் இல்லை, அவர் வந்தாரா, அதான் நீங்க தான் இப்ப கிளாஸ்க்கு வரையலா, நான் உள்ள அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரியான பட்டி காட்டுறீவ. ஏய் அவர்கிட்டலாம் அன்னெசரியா பேசுற வேலை வச்சுக்க கூடாது சரியா? பிகாஸ் இந்த காலேஜ்கே ஜேகே சார் ஹேண்ட்ஸம் ஹீரோ மாதிரி, அவருக்குன்னு தனியா நாங்க ஒரு ஃபேன் பேஸே இருக்கோம். இது என்ற மாமாவுக்கும் ரசிகர்கள் அவங்கெல்லாம். ஏய் நாங்கெல்லாம் அவரோட ரசிகைகள், தமிழ்ல சொல்லணும்னா, புரியுதா? ஜேகே சார் எங்களுக்கு யாரை ஓகே சொன்னாலும் அவரை கல்யாணம் பண்ணி அவரு கூட குழந்தை பெத்துட்டு, ஐயோயோ என் மாமா கூட இவளுங்க கல்யாணம் பண்ண போறாளுங்களா அப்படின்னா? இல்ல இல்ல, இவளுங்க கண்டதே உளறிட்டு கிடப்பாளுங்க. என் மாமா கண்டிப்பா என்னதான் கல்யாணம் கட்டிக்கும் அப்படின்னு அவ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா.
இப்போ ஜேகேயோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ஜேகே கையில் அழகா நோட்ஸ்லாம் எடுத்துட்டு கையில் ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு வர்றான். அவன் அப்படியே ஃபோல்டட் ஸ்லீவ்ஸ், நேவி ப்ளூ ஷர்ட் வித் கையில் பிரேஸ்லெட், எல்லாமே பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. லில்லி இதுக்கு முன்னாடி ஜேகே இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பார்த்துருக்க மாட்டா. ஓ சாரி, ஏடிஎம்குள்ளே போயிட்டேன் லில்லின்னு. சாரி, ஏடிஎம்எஃப்எஃப்குள்ளே போயிட்டேன். மன்னிச்சு. ஓகே, ஒயின் அப்போ ஜேகே இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பார்த்துருக்க மாட்டா. ஒன்று முழுக்கை சட்டை போடுவார், இல்லைன்னா அரைக்கை சட்டை போடுவார். முழுக்கைக்கும் அரைக்கைக்கும் நடுவில் இது என்ன முக்கா கை? அட ஆத்தி, மாமாவோட அந்த முடி பாரு, எம்பிட்டு அழகா இருக்கு. அப்புறம் பேண்ட்லாம் பெல்ட்டுன்னு மாமா பட்டே கிளப்புறாரு. அடி தூள் மாமா. அதுவும் பல்ல காட்டிட்டு கணத்துல கை வச்சு ஜேகேவை பார்க்குறா. குட் மார்னிங் எவ்ரி ஒன். அப்போ டீனா சோனாவும் குட் மார்னிங் சார். எதுக்கு இந்த அளவு? இல்லை சார், ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக் மார்னிங்ல, அதுதான் இந்த எழுவ. டீனா சோனா, உங்களுக்கு எத்தனை டைம் சொல்கிறது, நீங்களாம் பாஸே ஆக மாட்டீங்களா? போன டைம் தான் அட்வைஸ் பண்ண மார்க்லாம் லோவாக இருக்குது, இனி வர செமஸ்டர்லையாச்சும் பாஸ் ஆகிடணும்னு பார்த்தா செமஸ்டர்லையும் ஃபெயிலு, வச்ச டெஸ்ட்லையும் ஃபெயிலு. வாட் இஸ் திஸ்? இப்படியாச்சும் ஜேகே நம்ம கூட பேசுகிறாரு அப்படி டீனா அப்படி மனசில் நினச்சிட்டு இருக்கா. சார், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் பேசாமல் என்னுடைய கோர்ஸையும் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக மாற்றலான்னு இருக்கேன். வாட்டி? எதுக்கு தமிழ் டு இங்கிலீஷ் ஜம்ப் ஆகுறீங்கன்னா ஏதாச்சும் ரீசன் இருக்கா? எனிதிங் எல்ஸ்? எஸ் சார், பிடிச்ச ஸ்டாஃப் கிட்ட படித்தா தானே மண்டையில் படிக்கிறதெல்லாம் நிற்கும். அதான் சார், நான் பேசாமல் அப்படின்னு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே அவள் ஜேகேவை செட்யூஸ் பண்ணுறது மாதிரியே ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பா. இப்போ ஜேகே என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கா? ஷோர்த்தி என்ன ஒரு மாதிரி நெளியிறா அப்படின்னு வயன் நல்லா திரும்பி பார்க்குறா. பட் பாவி வலிஞ்சாங்கொட்ட, ஐயோ முன்னாடி என்னடி கழட்டி விட்டுருக்க. என் மாமாலாம் அங்கே பார்க்கவே மாட்டாரு. இப்போ ஜேகே அவளை பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பான். சார், என்ன சிடம்? ஓகே சார் அப்படின்னு அதுங்கெல்லாம் அப்படியே வலிஞ்சிட்டே உட்காந்துடுதுங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது. வலிச்சாங்கோட்டிங்க, என் மாமாட்ட வலிஞ்சிட்டே இருக்காளுங்க. ஜேகேவும் அப்படியே கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறான். இதுவா, இதெல்லாம் என்னது அப்படின்னு அவளுக்கே லைட்டாக டவுட் ஆகுது. ஸோ பிகாஸ் அவள் ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக பார்க்குறா. ஓ, மாமா இங்கிலீஷ் பேசும்போது எவ்வளோ அழகாக இருக்கார்ல. ரஜினிகாந்த் கணக்காக பேசுகிறாரு என் மாமா. அழகு, அச்சோ கியூட்டு மாமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை கொஞ்சிட்டு இருக்கா. ஐயோ ஜேகேவை கொஞ்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே டைமாக ஸ்கிப் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எஸ்ஐ நாளைக்கு இதை பற்றி எழுதிட்டு வரணும். ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்கள் தான் ஃப்ரெஷர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொய்டிக் நாலேஜ் இருக்கணும், ஒரு போயம் கம்போஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் என் கிளாஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டு அண்டர்ஸ்டாண்ட்? சார், நான் ஒரு போயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தட்ஸ் போயம், நாட் போயம். ஓகே? போயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார் நான். நாளைக்கு ஹோம்ஒர்க்காக தான். என்ன சார் புதுசாக ஹோம்ஒர்க்லாம்? இனிமேல் அப்படி தான் பண்ணிட்டு வருவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக பண்ணிட்டு வருவேன் சார் அப்படின்னு எல்லாம் வளைஞ்சா மாட்டிங்களும் வளைஞ்சிட்டு தெரியுதுங்க. மாமா பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவள் ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது நல்லா தான் கவனிச்சிட்டு இருக்கா. பட் அவள் கூட யாருமே பேச மாட்டுறாங்க. ஸோ அப்படியே லஞ்ச் பிரேக் டைமும் ஆகுது. ஐயோ வயன், மாமா என்ன சாப்பிடுவாரு? இப்படியே வச்சுட்டே இரு நீனு, எடுத்து கொண்டு போய் கூடு அப்படின்னு எழுந்து போயிட்டு ஜேகே ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறா அந்த கேரியரை தூக்கிட்டு. ஐயோ என்ன வேற செஞ்சீங்க பாரு. எல்லாமே அந்த நண்டு மசாலால தான். அந்த நண்டு வறுவல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா தூக்கெல்லாம் ஊற்றிட்டேன், மாமாக்கு பிடிக்கும்னு. அதுதான் வேலையை காட்டி விடுது. அப்புறம் இந்த சிக்கன் செந்தாமணியில் அதுலையும் தான் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிட்டேன். போச்சு. அதுதான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக வாடை அடிக்குது. அப்போ எல்லாருமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க. லைக் காலேஜுக்குன்னு ஒரு சில பேஜ் இருக்கும்ல, மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல காலேஜை பற்றி நான் மீம் போடுறதுக்கு. அப்போது அந்த மீம் பேஜில்
இப்படி போகிறது அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டு ரொம்ப ஃபன்னியாக அப்படியே போட்டிருக்காங்க. கீழே ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக கமெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மாமா ஏய் இங்கே எதுக்கு வந்து ஆமாம் உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவுயிரே வராது ரஜங்குகா. ஓ மாமா சாப்பாடு. அப்போ வெளியில் எழுந்து வந்துட்டு அவள் பக்கத்தில் ரொம்ப ஸ்லோவாகிட்டு நீ சாப்பாடு கொண்டு வர தவிர எதுவும் கொண்டு வர தேவையில்லை ஓயன். என் பார்க்க என்கிட்ட வரவே செய்யாத, தயவு செஞ்சு கிளம்பிடு, வேற இடத்துல போய் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சமாக்கமாக சொல்லிட்டு போகிறான். அவனோட ஃபோனுக்கு கண்டினியூஸாக அப்படியே ஒரு மெசேஜஸ்லாம் வந்துட்டே இருக்கு. என்னது இது, இன்ஸ்டாலேருந்து இத்தனை மெசேஜ் அப்படின்னு பார்த்தா அது அப்படியே வைரல் ஆகியிருக்கு. காலேஜ் முழுக்க வயனை தான் போட்டு வச்சிருக்காங்க. அது கீழெல்லாம் மச்சான் செம்ம ஃபிகராக இருக்காடா, என்ன பட்டிக்காடு மாதிரி இருக்கா, எவ்வளோலாம் வச்சுட்டு சும்மா விடிய விடிய போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். டேய் விடிய விடிய போட்டாலும் இவளை பத்தாதுடா, எல்லாம் இவளை வச்சு செய்யணும். டேடி அவள் போட்டாலே தாங்க மாட்டா. டே அவளை ஒரு ஆள் மட்டுமா போடணும், 2-3 பேர் சேர்ந்து போடணும்டா அப்படின்னு அந்த கேவலமான வாய்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கேவலமான எச்சைங்க தான் இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ ஜேகே எப்படி பார்த்துட்டு இருக்கான், அப்படியே தலையில கை வச்சுட்டு அந்த போஸ்ட்டுக்கு அப்படியே ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கான். இவ்வளோ இதுக்கு தான் இதெல்லாம் பண்ண வேணான்னு சொன்னேன். காலையிலே கொடுத்த ட்ரெஸ்ஸை ஒழுக்கமா போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்திருந்தா கூட எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவளுக்குன்னு கிளச்சு கிளிப் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்தேன். இந்த பூ வைக்கலன்னா அவள் குறைஞ்சு போயிட மாட்டாளா? எல்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தா எல்லாம் எங்கள் அம்மாவை சொல்லணும். அவளை அங்கே கொண்டு போய் படிக்க வைடா, இங்கே 12th நல்ல மார்க் எடுத்தா தமிழ் கோர்ஸ் சேர்த்து விடுன்னு எங்கள் அம்மா போட்டு சாவடிச்சு எடுத்துருச்சு என்ன அப்படின்னு ரொம்ப கோவமா அந்த நாளே முடிஞ்சிருது. ஜேகே ஒரு கார் வச்சிருப்பான், அந்த காரில் அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். ஒயன் அப்படியே நடந்தே போயிடுவா. நாளையிலேருந்து ஒரு சைக்கிள் வாங்கிடணும். சைக்கிளில் போனால் இன்னும் நல்லா இருக்குல்ல, கிராமத்தில் இருக்கும்போது அழகாக டிவிஎஸை ஓட்டிட்டு பின்னாடி புல்லுக்கட்டை வச்சுட்டு வருவோம். ஆனால் இங்கே டிவிஎஸை கண்ணால் கூட பார்க்க முடியல, எல்லாம் எரும மாடு கணக்கா பைக்கு தான். என்ன ஐயோ கலர் எரும மாடாக போகுது அப்படின்னு அந்த ஒரு மாதிரி அந்த ஹை பட்ஜெட் பைக்லாம் இருக்கும்ல வெயிட்டா, ஸோ அந்த மாதிரி பைக்கை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அட்லாஸ்ட் அப்படியே வீடு வந்து சேர்றா. அவள் வர்றதுக்கு முன்னாடி ஜல்லுன்னு அவளோட கொலுசு சத்தம் மட்டும் நல்லா கேட்குது. அப்போ ஜேகே சோஃபாவில் உட்காந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ வர்ற சத்தம் கேட்டதுமே அவனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. எனக்கு காலேஜில் என்னென்ன நடந்ததோ அது ஃபுல்லாக அவனோட மண்டையில் ரீகால் ஆகி ஓடிட்டே இருக்கு. இவளால தானே, எல்லாமே இவளால தான். எனக்கு அப்படியே எரிச்சல் டேஷ் ஆகுது. சொல்லி தொலைச்சாலும் கேட்டு தொலைய மாட்டா. மாமா இது பாருங்க, அங்கே பொரிச்ச கோழி வித்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு பிடிக்கும்ல கோழி பொரிச்சா, ஆனால் நீங்கள் தான் சாப்பிடவே இல்லையே. அப்புறமா அந்த கேரியரில் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்த மாமா, நண்டு வறுவல்லாம் உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்படுவீங்கல்ல. ஏன் மாமா? இப்போ செம்ம டென்ஷன் ஆகிட்டு கையில் ஒரு டின் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா ஸ்நாக்ஸு, அதை தூக்கி அப்படியே ஃப்ளோரில் விட்டு எரிஞ்சிட்டு செம்ம கோவத்தோட, இங்க பாரு இந்த பட்டிக்காடுத்தனத்தெல்லாம் உன்னோட வச்சுக்கோ புரியுதா? என்னாச்சு மாமா? அங்கே வந்து மாமா கிமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சிங்கம் ஆயிடுவாயன், புரியுதா இல்லையா? உன்னை நான் என்ன சொன்னேன், எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தான்னு சொன்னேன். ஆனால் நீ எதுக்கு இந்த பட்டிக்காடுத்தனம் கேவலமாக இருக்க வயன் இதில். ஆமாண்ணா, ஆனால் உங்களுக்கு இதில் என்னை பார்க்கும் போது பிடிக்கும்ல நினச்சேன். ஏன் மாமா வந்ததுலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமாம், எனக்கும் ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்கங்கிற ஒரே ரீசன்னால இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஏய் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு தலையில் வச்சிருந்த கனகாமர பூ அப்படியே எடுத்துட்டு தூக்கி வீசுறான். ஆமாம் என்ன பண்ணுறீங்க? ஏய் சொல்றீ, வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போடாமல் என்ன எதுக்கு இது? அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? காலேஜுக்கு இப்பெல்லாம் வரக்கூடாது, ஏதாச்சும் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமாக இருந்தால் மட்டும்தான் சாரி அப்படி இப்படின்னு காஸ்டியூம் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னேனா இல்லையா? ஆமாம், அது சுடிதார் மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி இருக்கமானா உன் சைஸ் எனக்கு தெரிஞ்சு தொலைக்காது. வாங்கி கொடுத்தல்ல, அந்த நூல் தான் இருக்குல்ல, பிரித்து விட்டுட்டு அதை போட்டுட்டு வரலாம்ல. ஆமாம் அது என்ன, அது கிளிப்பும் வாங்கி கொடுத்த எங்க அந்த கிளிப்பு?
எல்லாத்தையும் இங்கே அப்படி வச்சுட்டு போயாச்சு. அசிங்கமா இல்லை வயன்? நான் என்னை பார்த்தா அப்படி சோத்த முட்டை மாதிரி தெரியுதா? அப்படியே கேரியர் ஃபுல்லாக எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க. இல்லை மாமா, உங்களுக்கு வாழையில போட்டு ஒன்றா வைக்கணும்னு ஆசை. காலேஜுக்கு படிக்கிறதுக்கு வரையா, வாழையில வச்சு திங்கிறதுக்கு வரையா? எனக்கு இல்லை மாமா, நான் உங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு பீரியட் வெளியில் வந்து நிற்கிறேன். யாருக்காச்சும் இப்படி நடக்குமா? யாராச்சும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜில் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்களா? கத்தாதீங்க, ஏன் மாமா கத்துறீங்க? எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இப்படிதான் ஒயன், இப்படிதான் எனக்கும் உன்னை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது, வெறுப்பா இருக்கு. ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு அந்த கொலுசு எதுக்கு? மோகினியா? இல்ல புரியல. என்னன்னா அப்படியே அப்படியே பூம்பு மாட்டை கட்டி கொண்டு வரும்போது காலில் சல்லங்க கட்டி கொண்டு வருவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. நீ என்ன மாடா? உன்கிட்ட என்ன சொன்ன? கையில பேங்கிள்ஸ் வேணா போட்டுவோ, காலில் இருக்க அந்த ஜல் ஜல்ல கலட்டிருன்னு சொன்னானா இல்லையா ஒயன்? ஆமா, அது போட்டிருக்கும் போது அதனோட சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சிம்பிளா அழகா ஒரு கொலுசு வாங்கி போட்டுக்கலாம். கிராமத்துல இருந்து வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் சொல்றபடி இருக்கணும்னு. என் வீட்டில் உன்னை தங்க வச்சேன்ல, உனக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்கேன்ல, எல்லா வேலையும் எனக்கு நானே தானே பார்த்துக்கிறேன். நான் துவைக்கிறதுல இருந்து உனக்கு சமைக்கிறதுக்கு ஏதாச்சும் கஷ்டம் கொடுக்குறேன் அடி? இல்லை மாமா. அப்புறம் என்ன வயன்? ஆமா, இல்லை, நான் உங்களுக்காக நான் கேட்டேனா? எனக்காக இதெல்லாம் பார்த்து பண்ணுன்னு நான் கேட்டேனா? சொல்லு, நான் கேட்டேனா? நான் உங்களுக்காக பண்ணாம வேற யாருக்கு மாமா? அது தாண்டி கேட்குறேன். அவன் உங்ககிட்ட கேட்டேனான்னு கேட்குறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. இல்லை, இங்க பாரு, காலேஜில் போயிட்டு நான் தான் உன் மாமா கீமான்னு எவள்கிட்டையாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுதான் நான் உங்ககிட்ட பேசுகிற லாஸ்ட் வார்த்தையா இருக்கும். அவன் ஏன் நான் வந்து நீங்கள் தான் என் மாமா, ஏன் சொல்லக்கூடாது? நான் ஏன் அந்த பொண்ணுங்க கூட கேட்டாங்க, எப்படி கலாச்சாங்க தெரியுமா? ஆமாம், இப்படிலாம் போனால் ஜோக்கர் மாதிரி இருக்க, கலாய்க்காம என்ன பண்ணுவாங்க? எந்தெந்த இடத்துல எந்தெந்த படி நடந்துக்கணுமோ அந்தந்த இடத்துக்கு தக்கணும் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும், அந்த இடத்துக்கு தக்கணும் நம்ம பிஹேவ் பண்ணிக்கணும். ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட அந்த காமன் சென்ஸுங்கிறதே கிடையாது. காமன் சென்ஸ் இல்லாமல் எதுக்கு வர்ற? படிக்க தானே வந்துடுங்க. இந்த 80s 90s காலகட்டத்தில் வர ஹீரோயின் மாதிரி மினுக்க வந்திருக்கியா? ஓ, நான் மினுக்கிறேன் மாமா. அங்கே பிள்ளைங்க எல்லாரும் அரையும் குறையுமா இதோ நெஞ்ச காட்டிட்டு வயிறு கட்டிட்டுன்னு தெரியறாளுக, தொடைய காட்டிட்டு. நான் என்னத்தையாவது காட்டிட்டு வரேனா? ஆனால் அப்படி காட்டுறவளுக்கு மினுக்கல, எல்லாத்தையும் மூடிட்டு வரேன், நான் மினுக்கிறேன். ஆமாடி, மினுக்கிட்டு தான் வர்ற. அவளுங்களுக்கு அதுதான் ஃபேஷன். அங்கே அவளுக்கு அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாளுங்க. உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா கண்ணை மூடிட்டு போ. ஆனால் நீ எல்லாத்தையும் மூடிட்டு வரங்கிறதுக்காக நீ நல்லவன் ஆயிடுவியா? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். உன் பாஷையில் சொல்லணும்னா, நெல் போடுற இடத்துல மிளகா செடி போட்டால் வளருமா? நெல் பயிர் தெரியல, வளரும். ஓ சரி, இப்படி சொல்லு. நெல் போட வேண்டிய இடத்துல மிளகா செடி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா நெல்லோட விதையில மிளகா செடி வருமா? வராது மாமா. அது மாதிரிதான் வயன் நீ இருக்க. இந்த இடத்துக்கு நீ செட்டே ஆக மாட்ட. ஃபயர்ல இருக்க களை செடி மாதிரி நீனு. ஏன் மாமா? உன்னை தூக்கி எறியதான் பார்ப்பாங்க எல்லாரும். இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வராது. இந்த வீட்டுல உனக்கு இடம் கொடுத்துருக்கேன் தான். நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் இருக்கணும். என் மேல உரிமை கொண்டாடுறது, எனக்கா சமைக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, திஸ் இஸ் யுவர் ஃபைனல் வார்னிங். அந்த ஒரு நாளே உன்னை வெறுக்க வச்சிடாது. ஆனா நீங்க வெறுத்து போய் தானே? ஆமா, வெறுத்துட்டவன். உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரித்தல் ஆகுது. உன்னை வெறுத்து போய் தான் அதை எல்லாமே பேசிட்டு இருக்கா. எனக்கு கோவம் ஆயிட்டு இப்படியே சடார்னு உள்ள போயிட்டு டோரை ஃபாஸ்டா சாத்துறான். ஒயன் அப்படி ஒரு மாதிரி நடுங்கிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள போற அழுதுட்டே. அவளும் அப்படி ஜேகே கிட்ட எதுவுமே பேசல. கிச்சன்ல போயிட்டு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. உள்ள போன ஜேகே வரவே இல்லை. அப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்கும்? எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஜேகே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து அவள் ஆர்டர் பண்ண ஃபுட் தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சு வெளியில வந்துட்டு அதை வாங்கிக்கிறான். அந்த ஃபுட் சமைச்சிட்டேன்ல மாமா, என்னோட சமையலை விரும்பி சாப்பிடுவாருன்னு தான் நான் சமைச்சேன்.
ஆனால் எதுக்கு அவர் பர்கர் அது இதுன்னு கண்டதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு? ஆமாம், என்ன நான் உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன். வந்ததுமே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அந்த வாசனை கூட வரலையா? அவங்ககிட்ட கேட்டுனா நான் உங்ககிட்ட கேட்டேனா வயன், நீ எனக்காக சமைச்சு கொடு, நான் உட்காந்து சாப்பிட்றேன்னு கேட்டேனா? இல்லை, எல்லாரும் கேட்டால் சமைப்பாங்க. சமைச்சு கொடுக்கலாம்ல மாமா, ஏன் அது கூட? எனக்கு வேணான்னா வேணாம். என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா தயவு செஞ்சு வேறு வீடு பார்த்து போய்க்கோ. எவ்வளோ ரெண்ட்டாக இருந்தாலும் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டோர் அடைச்சிட்டு போயிடுறான். எனக்கு கஷ்டமாக இருக்கு. இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு, எனக்கும் சாப்பிட தோணல, நானும் இதை அப்படியே வச்சிடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவள் படுக்க போய் படுத்துடுறா. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் லேட் ஆகிடுது. பிகாஸ் அவன் நைட்டு தூக்கம் வராமல் ரொம்ப தவச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ மார்னிங் லேட்டாக எழுந்துக்கிறா. போச்சு, காலேஜ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு போய் நல்லா குளிச்சுட்டு வரா. குளிச்சுட்டு ஜேகே அவளுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பான்ல, காலேஜ்க்கு வரும்போது நீ இதை தான் வியர் பண்ணிட்டு வரணும்னு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இதை போட்டு போனால் தான் அவருக்கு பிடிக்கும் போல, இதையே போட்டுக்கலாம், ஆனால் இது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு அவன் வாங்கி கொடுத்த அந்த குர்த்தியை போட்டுட்டு டே வெளியில் வர்றா. என் ரெட்டை சட்டை செட்டே ஆகாது, முடிய அவுத்து போட்டு வச்சிருந்தாலும் எனக்கு அப்படியே வேர்த்து கொட்டும். பேசாமல் ஒத்தச்சடை போட்டுக்கலாமா, காதில் ஜிமிக்கி இருக்கதே போதும் அப்படின்னு இப்போ அப்படியே நார்மல் கேர்ள்ஸ்லாம் எப்படி போவாங்க அது மாதிரி வர்றா. அப்போது கனகாமரம் பூ அப்படி கொடுத்து விட்டுருப்பாங்க அவன் வரும்போதே. அது இன்னும் வாடாமல் இருக்கு, ஃப்ரீசரில் தண்ணி தொளிச்சு வச்சு இன்னும் வாடாமல் இருக்கு. இதை வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் வேணாம், அவருக்கு தான் என்னை இப்படி பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதே. இப்படியே போகலாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு வயன் அப்படின்னு ரொம்ப வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கா. ஐயோ, இந்த ஜல் வேற, இந்த கொலுசு இதுக்கும் இது திட்டு விழுந்துச்சு அப்படின்னு அதையும் கழட்டி பேக்கில் போட்டுட்டு காலேஜ் ரீச் ஆகுறா. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தா ஜெகே கிட்ட அந்த டீனா பேசிகிட்டு இருக்கா. சார், என்ன டீனா, வாட் யூ வாண்ட்? சார், அது வந்து நேற்று நடத்துனீங்கல்ல, எனக்கு இந்த இடத்துல தான் சார், இந்த இடத்துல தான் டவுட்டே. எங்கள் இஸ்ஸு வருமா வாஷ் வருமா? இங்கே எப்படி சார்? இங்கே ஹிம்மும் போடலாம் ஹிஸும் போடலாம்ல சார்? டீனா, இட்ஸ் ஜஸ்ட் அ கிராமட்டிக்கல் மிஸ்டேக், இதை நீ பண்ணவே கூடாது. இது சின்ன மிஸ்டேக் மாதிரி தெரியும், ஜஸ்ட் மிஸ்டேக் மாதிரி, பட் இதை நீ பண்ணனா இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. இது பெட்டர் நீ இந்த ஆப்ஷன் போடுறதா. சார், அப்புறம் இது ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கல்ல, எனக்கு அந்த எஸ்ஸே ரைட் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு சார். இவ்வளோ நாளாக இந்த டவுட்டை நான் எப்படி தான் விட்டேன்னு தெரியல அப்படின்னு ஜேகேக்கு ரொம்ப பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த காலேஜ் எப்படின்னா ஒரு மாதிரி ஹைடெக். ஸோ ஸ்டாஃப்ஸ் யாருமே ஸ்டூடெண்ட்ஸை வந்து லைக் பனிஷ் பண்ணுறதுக்கு வெளியில் போக சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லாமே தவிர ரொம்ப அந்த ஹார்ஷாக திட்டுறது அப்படின்லாம் வச்சுக்கவே கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா ஸ்டாஃபை தான் வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க. சார், இதுவும் அப்படின்னு ஜேகேவோட நல்லா இன்னும் உரசுறா. அது ஜேகேக்கு தெரியுது. டீனா, ப்ளீஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு. சார், என் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. டீனா, ஐ நோ, எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் அதனால தான் கெட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு எனக்கு ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட அரியர்ஸை கிளியர் பண்ணிவிட்டு இந்த காலேஜ்லேருந்து போகிறத பாரு. சார், ஐ நோ தட் சார், பட் எனக்கு உங்களை மாதிரி ஹேண்ட்ஸப் ப்ரொஃபஸரை தானே பிடிச்சிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு தான் இருக்கா. ஓ, இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணாத மாமாவை மயக்க முடியுமா? இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ பண்ணியிருக்கேன்ல இது. ஓ, அவள் கண்ணில் ஐலைனர் வச்சுருக்கா, மஸ்காரா, கண்ணு மையெல்லாம் போட்டிருக்கா. நல்லா இடுப்பெல்லாம் வடிவாக இருக்கு அவளுக்கு. இடுப்பு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கா. அப்போ நம்மளும் மாமாவுக்கு அந்த மாதிரிலாம் போட்டு காமிச்சா தானே பிடிக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு செம கோவமாக தான் போய் உட்கார்றா. ஹயன், டீனா அவர்கிட்ட இப்படி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ என்னுடையதை அவள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அவள் என்ன வேணாலும் என்னை கலாய்க்கட்டும், எப்படி வேணாலும் என்னை பேசட்டும். ஆனால் என் மாமா கூட ஒரு பொண்ணு உரசிட்டு நிற்குன்னு பார்க்கும் போதே
எனக்கு என்னென்னமோ உடம்பெல்லாம் பத்திட்டு எரியுது. உனக்கு ஏன் அவன் கோவம் வரணும்? எவ்வளோ தடவை தான் அவளுக்கு நல்லது நினைச்சாலும் அவருக்கு அது புரியவே மாட்டேங்குது. விடு, எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவளை விட்டுடுறா. அப்ப டீனா, ஏ சோனா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன என்ன நீ இவ்வளோ சந்தோஷமாலாம் இருக்க மாட்டியே? அது ஜங்குக் சார் என் இடுப்புல கை வச்சாரிடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, இவளோட இடுப்புல கை வச்சிருப்பாரு. உனக்கு தெரியாது? ஐயோ, அவர் கூட எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்குலாம் அப்படியே அவர் தனியாக ரூம் கூட்டு போய் என்னென்னமோ பண்ணும் போல இருந்துச்சுடி. ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலான்னு தான் நானும் விட்டுட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது. சி, என் மாமா கூட படிக்கணும்னு ஆசைப்படுறாளா? இவன் ஏன் எப்படி நினைக்கிறா? எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என் மாமா இவளோட இடுப்பை தொட்டிருக்காருன்னா அப்போ அவருக்கும் இவ்வளோ பிடிச்சிருந்ததா? கடவுள், எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்னு ரொம்ப சோகமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஏ சோனா, வா, நான் வெளியில் போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சோனாவை அப்படியே டீனா வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறா. எனக்குலாம் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக ஆயிடுச்சு. எவ்வளோதான் நம்ம அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் வெளியில் காட்டுற பொண்ணுங்கள தான் லாஸ்ட்டில் மாமாவுக்கும் பிடிக்குதில்ல. கிராமத்துக்கார வரல, பட்டணத்துக்கு வரும்போது பட்டணத்தில் உள்ள பொண்ணுங்களை தானே அவருக்கு பிடிக்கும். என்னை மாதிரி ஒரு கிறுக்கச்சி யாருக்கு பிடிக்கும்? என் மாமானா எனக்கு உசுறு. ஆனால் அப்படின்னு ரொம்ப சேட் ஆகிட்டு அப்படி உட்காந்துடுறா. அப்போ அவங்களும் வந்து உட்காந்துடுறாங்க. ஏ பட்டிக்காடு, என்ன எனக்கு வேற மாதிரி இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. காலில் ஜல் ஜல் சந்திரமுகி சலங்கையை காணோம். என்ன மண்டையில் வெறிக்கிற கலரில் ஒரு பூ வச்சுட்டு வருவியே? அது வெறிக்கிற கலர் இல்லை, அது பேர் கனகாமரம். அதுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு அந்த பூக்கெல்லாம். அவங்களுக்கு அதனோட அருமை தெரியாது. ஓஹோ, கிராமத்து பொண்ணு தான் பட்டிக்காடு. என்ன இன்னைக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா? இல்லை, எனக்கு தூங்கி எழுந்துக்கவே லேட் ஆயிடுச்சு. அதான் நான் எனக்கு எதுவுமே எடுத்துட்டு வரல. அப்போ பசியா கிடக்க போறியா? கேன்டீனில் பட்டிக்காடு பொண்ணு கேன்டீனில் வாங்கி சாப்பிட போகுது. அங்கே உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இருக்காது. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன எனக்கு வாயடிக்காமல் அமைதியாக இருக்கா? அதான் டீனா நானும் பார்க்குறேன். என்ன இவ வாயடிக்காமல் அமைதியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு 2 பேரும் கலாச்சிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவள் எதுவுமே கண்டுக்கல. அவள் ஜேகே இவ்வளோ அப்படி பண்ணிட்டான்னு அந்த ஒரு நினைப்புலேயே அப்படியே இருந்துட்டா. இப்போ ஜேகேயோட கிளாஸ் தான். அவர் வர சொன்னார்ல எழுதிட்டு வர சொல்லி. எப்படியோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி நான் எழுதிட்டு வந்துட்டேன். இது போய் சப்மிட் பண்ணுவான். அப்போ அவனும் உள்ளே வந்துட்டு, என்ன நேற்று கொடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? இப்போ எல்லாரும் எஸ்ங்கிறாங்க. வயனை பார்க்குறான். ஐயோ, பண்ணிருக்கவே மாட்டான். ஏ வயன், எழுந்துரு. இஸ் சார். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தியா? பண்ணிட்ட இதோ அப்படின்னு கொடுக்குறான். அப்போதான் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நோட் பண்ணுறான். இது இதை போட்டு வர சொன்னதுக்கு போட்டு வர மாட்டேன்னா இன்னைக்கு எது இதுக்கு போட்டு ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அன்னைக்கு வயனோட இடுப்பை பார்த்தாங்கல்ல, அந்த பசங்க அப்படி கிராஸ் ஆகுறாங்க. வயன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பா. டேய் மச்சான், இது இடுப்பை காட்டிட்டு வந்த இன்னைக்கு என்னடா மொத்தமாக எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சராக வந்திருக்காளேட மச்சான். பா, அல்ட்ரா ஃபிகராக இருப்பா போலையே. ஏய், நானும் அதாண்டா பார்க்குறேன். இடுப்பை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு, அப்புறம் முன்னாடி அந்த சைஸை பார்க்க முடிஞ்சு. இப்போ எல்லாமே அப்படியே கையாலே மெஷர் பண்ணிடலாம் போலையே. அப்போ ஜேகே இதெல்லாம் கேட்குறான். ஏய், கிளாஸ்க்கு போங்கடா. ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு அவனுங்க போயிடுறாங்க. ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு விட்டுடுறான். அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவளும் ஜேகேவை பார்க்கவே மாட்றா. சார் சொல்லிட்டீனா? சார், நாளைக்கும் ஏதாச்சும் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், உட்காரு. முந்திரி கூட மாதிரி எழுந்து வந்துடுவா. உட்காரு டீனா. சோனா, நீ செஞ்சிட்டியா? பண்ணிட்டே சார். டீனா ஆல்ரெடி காலையிலேயே வந்து சப்மிட் பண்ணிட்டா. இது டவுட்டும் கேட்டு அதுவும் கிளாரிஃபை பண்ணிட்டா. வேறு யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாதா? இல்லை சார், எங்கள் எல்லாத்துக்கும் ஓகே தான், எந்த டவுட்டும் கிடையாது அப்படின்னு கிளாஸ் அப்படி நடந்துகிட்ருக்கு. வயனால ஜேகேயோட மூஞ்ச கூட பார்க்க முடியல. அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அட் த சேம் டைம் நான் உனக்கானவ தானே, ஆனால் ஏன் என்னை விட்டுட்டு எல்லாரையும் பார்க்குறேன்னு அவன் கூட சண்டை போடணும்னு தோணுது. பட் என்ன யூஸ்?
அவனுக்கு இவளை கண்டாலே பிடிக்கலையே. எனக்கு கண்டா இவருக்கு தானே பிடிக்க மாட்டுது. ஓ அப்போ போ. எனக்கு வெளியில் ஏதோ ஒரு பசங்க என்னை பற்றி தானே பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க, அவனுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஜேகே போனது வெளியில் வர்றா. இப்போ 2 பசங்க, ஓய் பட்டிக்காடு. என்ற பேர் பட்டிக்காடு இல்லைங்க, வயன். ஓ வயன் அப்படின்னு ஹேண்ட்ஷேக் கொடுக்குறா. ஜேகே திரும்பி பார்க்குறான். என்னவ அவ இஷ்டத்துக்கு கை கொடுத்துட்ருக்கா. டேய் கை கொடுறாடா மச்சான், திரும்ப கை கொடு அப்படின்னு அவனுங்களும் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அவள் கையை விடாம. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாங்களா? இருந்துக்கலாமே. என்ன வா கேன்டீன் போகலாம் அப்படின்னு வயனோட தோல் மேலே கை போடுறாங்க. அப்போ ஜேகேவும் பார்க்குறான். திருந்த மாட்டா இவ, வசிங்கம் பிடிச்சவளா இருக்கா. இல்லைங்க தோல் மேலே. ஏய் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சகஜம் வயன், வா அப்படின்னு அவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு கேன்டீனில் ஓரளவு பார்த்துக்கிறாங்க. பட் அவங்க பார்வை இன்னும் ரொம்பவும் தப்பாக இல்லை. அட் த சேம் டைம் இவ பேசினதுக்கு அப்புறத்துலேருந்து ரொம்பவும் சரியாகவும் இல்லை. 50% ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னா 50% ஓரளவு நல்லா தான் பார்க்குறாங்க. இப்போ ஜேகேவும் ஃபஸ்ட் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும், இதில் அனுப்பி வச்சிங்க பசங்க மேலெல்லாம் கை போட விடுறான்னு. அப்போ வயனும் அப்படி கேன்டீன்லாம் போயிட்டு நடந்து வந்துட்டுருக்கா. இந்த ட்ரெஸ் அம்பிட்டு நல்லாவா இருக்குது, எனக்கு ஏதோ இது பிடிக்கலிங்க, ஏதோ அவர் வாங்கி கொடுத்து இதை போடணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் இதை போட்டுக்கவே இல்லை. அதுக்காக எம்மாத்திர திட்டு விழுந்துச்சு. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டேன், இல்லைனா போட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் அந்த பையன் என்ற தோல் மேலே கை போட்டதும் மாமாவுக்கு கோவம் வந்திருக்குமா? பார்த்தாரு, மூஞ்சி மாறிச்சு. அப்போனா மாமாவுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், அவருக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஜங்குக்கை வெறுப்பேற்றினதுக்கிறதுக்காக தான் அவள் இந்த மாதிரி அந்த பசங்களை தோலெல்லாம் கை போட விட அந்த மாதிரிலாம் விட்டுருப்பா. அப்போவாச்சும் லைக் ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும் போது அதனோட வேல்யூ தெரியாது, அது நம்மளை விட்டு வேற ஒருத்தவங்க கையிலையோ அது நம்மளை விட்டு அது போகும்போது தானே அதனோட வேல்யூ நமக்கு புரியும். ஸோ அந்த மாதிரியாச்சும் ஜேகேக்கு அவளோட வேல்யூ புரியும்னு தான் அவள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஒயன் அதுக்காக நீ ஏன் உன்னோட தரத்தையே தாழ்த்திக்கிற? வேண்டாம் ஒயன், இனிமேல் டீனா சோனா இவங்க 2 பேரும் மாமா கிட்ட போனாலே நீ போய் கேளு, எதுக்குடி என் மாமா கிட்ட போறீங்க அப்படின்னு போய் கேட்டுரு. அப்போ அவளும் வந்துட்டு இருக்கும்போது, ஏய் சோனா சார் இங்கே தான் நடந்து வருவார், ஏன்னா அவர் மேலே மட்டும் தள்ளி விட்டுருடி, நான் தெரியாமல் விழுந்த மாதிரி. ஐயோ அவர் என் இடுப்பில் கை வச்சது இன்னும் அப்படி கூசுதுடி உடம்பெல்லாம். ஏ டீனா இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, அது ஒரு மாதிரி நல்லா இல்லடி, அவரை நம்ம க்ரஷ்ஷாக லவ் தான் பண்ணுறோம். இல்லடி அது உனக்கு புரியாது. இல்லட்டினா தப்பு பண்ணாத. நான் அதெல்லாம் இல்லடி, அவர் மேலே போய் விழுங்குற மாதிரி விழுந்தேன்னா அவர் என்னை பிடிப்பார்ல, என்னமோ பண்ணி தோலை அப்படின்னு ஜங்குக்கு வரும்போது டீனா அப்படியே தள்ளி விடுற மாதிரி ஒரு பிளானு. அப்போ இதெல்லாம் வயன் கேட்டுட்ருக்கா. ஓ சரி மாமா வரவோ அவர் மேலே தள்ளி விடலான்னு இப்படி பிளான் போட்டிருக்கீங்களா? நடக்கவே விட மாட்டேன். அப்போ ஜங்குக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்காக அந்த வராண்டாவில் நடந்து வந்துட்டு இருக்கான். டீனாவும் சோனாவும் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே இருக்காங்க. அப்போ அப்படியே யதார்த்தமாக வந்து சோனா தள்ளி விட்டு டீனா அப்படியே ஜங்குக்கு மேலே விழுகிற மாதிரி தான். டீனா இப்போயே யோசிச்சுக்கோடி, எனக்கும் ஜங்குக்கு பிடிக்கும் தான், ஆனால் நீ பண்ணுறது. சோனா ஏன் நான் சொல்கிறது நீ பண்ண மாட்டேற, நீ பண்ண. இப்போ மாமா மேலே அவளுங்களை விழவிடாமல் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வயன் அப்படியே ரெடியாக நிற்கிறா ஒரு தூணுக்கு பின்னாடி. வயன் நிற்கிறது டீனாக்கும் சோனாக்கும் தெரியல. அப்போ ஜேகேவும் கரெக்டாக வந்துட்டுருக்காரு, கையில் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன் எடுக்கிறதுக்காக. வராண்டாவில் வரவும் கரெக்டாக சோனா பிடிச்சி டீனாவை தள்ளி விடுற ஜங்குக்கு மேலே. அப்போ வயன் டக்குன்னு வந்துட்டு டீனாவை அப்படியே அந்த பக்கம் தள்ளி விட்டா. அவள் போய் அப்படியே இந்த தூணில் இடிச்சு அவள் தலையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. அப்போ சோனா வந்துட்டு, ஏன் வயன் இப்படி பண்ண? ஏய் டீனா என்னாச்சு உனக்கு? மாமா இவளுங்க நல்லா பிளான் போடுறாளுங்க. ஒயன் ஏன்டி இப்படி பண்ண? எதுக்கு என் ஃப்ரெண்டு தள்ளி விட்ட பாரு அவளுக்கு தலையிலேருந்து. அப்போ தான் ஜேகே நோட்டீஸ் பண்ணுறான் வயன் தான் தள்ளி விட்டுருக்கான்னு. ஒயன் எதுக்கு இப்படி பண்ண? அப்போ காலேஜில் நிறைய பேர் வந்துடுறாங்க, அப்படியே ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்துட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே பார்க்குறாங்க. டீனாலாம் உட்காந்து அப்படியே அழுதுட்ருக்கா. எனக்கு தலை வலிக்குது. ஓ என்ன பண்ணுறது நீங்க? சோனா
இவ்வளோ எமர்ஜென்சி ரூம்க்கு மாமா இல்லை அவன் நடிக்கிறா மாமா. அப்போ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகி திரும்பி வாயினை பார்த்து, என்னடி தெரியும் உனக்கு, யாரை கேட்டு இவளை தள்ளி விட்ட? போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காரியா நீங்க? மாமா அவள் பொய் சொல்கிறா. என்ன பொய் சொல்கிறா? என்ன வேணும் உனக்கு இப்போ? எதுக்கிட்டே அவளை தள்ளி விட்ட? அவள் உங்ககிட்ட உரசி பேசுறது எனக்கு பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? என் வயன் உனக்கு என்னடி பண்ணுது? ஏன்னா அவர் என் மாமாவை யாரும் எனக்கு எடுத்துக்கிறது பிடிக்கல. ஜேகே செம்ம டென்ஷன் ஆகி எனக்கு சப்புன்னு ஒரு ஸ்லாப் கொடுக்குறான். அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி மாமான்லாம் என்னை கூப்பிடாத இங்கே வந்துனேன். ஆனால் அதை ரிஃபில் பண்ணிட்டாங்கிறதுக்காக வந்து அரைஞ்சிட்டு டீனாவை தூக்கிட்டு அப்படியே மெடிக்கல் எமர்ஜென்சி ரூமுக்கு போயிடுறான். ஒயன் அப்படியே எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாக அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நான் ஏன் இதோட எண்டு கார்டு போட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நம்ம இல்லை அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் கிட்னாப்பர் பார்த்தோம்ல, அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம வந்து பார்க்கலாம்டா தங்க பிள்ளைங்களா, இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டு அப்படின்னு தெளிவாக தான் சொல்லியிருந்தேன். நம்ம சேனல் பார்க்குற குட்டிங்களுக்கு தெரியும், ஜரா அவள் சொன்னானா அவள் போட்டுருவா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்றில் சொல்லிடுவா அந்த மாதிரி போட முடியல இதனால சுச்சுவேஷன் அப்படின்னு. அதில் நான் தமிழில் தானடா சொல்கிறேன். ஆனாலும் வந்து வெள்ளிக்கிழமை கூட ஆகலடா, அதுக்குள்ளே வந்து டியூஸ்டேவே வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க, ஏன் லேட் பண்ணுறீங்க, போடுங்க அப்படி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் சொல்லலை, கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுண்டா. இது ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயமா தெரியல, நான் கூட ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இக்னோர் பண்ணி விட்டுட்டு இருந்துடலாம். என்னால் அப்படி இருக்க முடியல. உங்களுக்கு வேறு எந்த விதத்தில் எனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. சரி, இதை நான் வந்து ஒரு 1 hour 1.5 மணி நேரம் டியூரேஷனில் கொடுக்கலான்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை வேறு பிரான்ச்சுக்கு மாற்றிட்டானுங்க. அது என்ன சொல்கிறதுடா, எனக்கு அப்படியே வாழ்க்கையை சுற்றுது. டெய்லி ஒரு 4 hours எனக்கு ட்ராவல்லே போகுது. நான் இங்கேருந்து ஒரு 1 மணி நேரத்தில் அங்கே போய் சேரேன்னா, இப்போ நாங்கள் போகிறது 1.5 hours 1.25 மணி நேரம் ஆகிடுது. அவ்வளோ டைம் எடுக்குது நான் ஒர்க்குக்கு போயிட்டு வரதுக்கே. மார்னிங் 7 போகிறேன்னா நைட் 8-8:30 தான் நான் வீட்டுக்கே வரேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க தங்க பிள்ளைங்களா. நான் போட்டுறேன், கண்டிப்பாக போட்டுறேன். ஆனால் எப்போன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, டைமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் டயர்டாகி தூங்க தான் தோணுது. நான் அகைன் கேட்டு பார்த்துட்டு நான் மாற தான் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க. பட் வந்துடும் கண்டிப்பாக. என்ன தங்க பிள்ளைங்களா, நான் உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். பட் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே வர வெயிட் பண்ணி பாருங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். என்ன ஓகே? அண்டு நிறைய பேர் வந்து ஜேகேவே இப்படி காட்டுறீங்க, ஒயன் பாவம் அப்படிலாம் சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் ஒயன் வேறு மாதிரி இருப்பான், ஜேகே வேறு மாதிரி இருப்பான். அதனால இந்த எபிசோட் வச்சு மட்டும் எடை போட்டு திட்டம் வந்துடுவீங்க, ஏன் இப்படி காட்டுறீங்க அப்படிலாம். நோ அப்படி சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் ஒரு ஹைப்பு கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் அதனால் நம்மளோட வீடியோஸ்க்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகி வியூஸும் அதிகமாக கிடைக்கும். இப்போலாம் மட்டமான வியூஸ் தான் போகுது, யூ ஆல் நோ தட். ஓகே பாஸ்டோஸ், என் தங்க பிள்ளைங்கெல்லாம் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. சராங்கே.